ரங்கன்ற கதையை எடுத்து கொடுத்து எழுதி முடித்தோடனே கலைஞர் வந்து எங்கள் கம்பெனியில் அதை எடுக்கிறேன்னா, உன் கம்பெனியில் நீ எடு, யாரை வச்சு எடுக்க போகிற அந்த கதையை. அப்போது சிவாஜிக்கும் திராவிட இயக்கத்துக்கும் கொஞ்சம் மனசு வேறுபட்டிருந்த பீரியடு. உடனே கருணாநிதி கலைஞர் அமைதி வந்திருக்கார். இதில் அரசியல் பார்க்காத கருணாநிதி கணேசன் நடிக்க வை, அவனை தவிர இந்த கேரக்டரை யாரும் நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அண்ணாவே சிபாரிசு பண்ணது. அது நாடக உலகத்தில் எம்ஆர் ராதா கூட அவர் நடித்ததை பற்றி எம்ஆர் ராதாவே சொல்லியிருக்காரு. நீங்கள் 7 வயசில் வீட்டை விட்டு போனவர் 12 வயசு ஆகும்போது தான் வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்து நாடக உலகத்தில் சிவாஜி அவர்கள் நடிக்கும்போது 7 வயது ஜாயின் பண்ணுறார். 5 வருஷம் கழித்து வர்றார் வீட்டுக்கு. அந்த 5 வருஷத்துக்குள்ளே அவன் இறந்து போயிட்டார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க. காக்கா ராதாகிருஷ்ணன் லீவில் வந்தவர், அவரும் திருச்சி சங்கிலியாண்டபுரம் சேர்ந்தான். அவர் வீட்டில் போய் அம்மா உங்கள் பையன் இருக்கார், நாடகத்தில் என் கூட தான் நடிக்கிறான்னு சொன்னப்போ தான் அழுது கத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் போய் பார்த்துருக்காங்க, கடிதம் போட்டிருக்காங்க. கடைசியில் வந்துட்டார் லீவ் வாங்கிட்டு. வந்த 2-3 நாளில் ஒரு எம்ஆர் ராதா குதிரை வண்டியில் வந்து இறங்கியிருக்கார். அப்போ அவருக்கு 34 வயசு, இவருக்கு 12 வயசு. வந்து இந்த மாதிரி கணேஷா நான் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன், நாடக கம்பெனி, நீ அதில் வந்து சேரணும்னு இருக்கார். ஊரே வேடிக்கை பார்க்குது எம்ஆர் ராதாவை. ஏன்னா நாடகங்கள் பார்த்துருக்காங்க, சினிமாவில் வேறு அப்போ நடிச்சிருக்காரு எம்ஆர் ராதா. என்னடா நம்ம மகன் இவ்வளோ பெரிய நடிகர் வந்து நம்ம மகனை தேடி வந்திருக்காங்கன்னு சிவாஜி தாயாருக்கு அவ்வளோ ஆச்சரியம். அப்படி நடிச்சிருக்காரு.